இறையருள் முருகப்பெருமானின் தளபதியாக வீட்டிருந்த வீரபாகு தேவனுடைய வாரிசுகளான தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட கல்வி தந்தை அமரர் மூக்கையா தேவரையும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குலநடுங்க வைத்த பூலித்தேவன் சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியார் முத்துவடுகநாத தேவரையும் மதுரையிலே தமிழ்ச்சங்க வைத்து தமிழ் தொண்டாட்டிய வள்ளல் பாண்டித்துரை தேவரையும் இளைஞனே உன் ரத்தத்தை கொடு இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட லட்சோக லட்ச தொண்டர்களையும் இவர்கள் அனைவரையும் இரு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி ஆண்டவரை ஆராது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் நாமாக இருப்போம் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமாம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் சார்பாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய முருக பக்தர்களின் சூரசம்ஹார மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய தஞ்சை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு குருமூர்த்தி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்று வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே, எனக்கு முன்பாக பேருரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, சிவசேனாவினுடைய மண்டல தலைவர் மணிபாரதி அவர்களே, தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் சதீஷ் அவர்களே, சிவசேனாவினுடைய பூக்கொடை ஆனந்த் அவர்களே, ரமேஷ் அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கிழக்கு மண்டல தலைவர் ரமேஷ் அவர்களே, மாநில வர்த்தகணி செயலாளரும் மாவட்ட தலைவருமான மாதவன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் முருகன் அவர்களே, நகர இளைஞரணி செயலாளர் மதன் அவர்களே, நகர செயலாளர் ஆசை தம்பி அவர்களே, நகர துணைத் தலைவர் ராஜ்குமார் அவர்களே, நகர தொண்டரணி தலைவர் கிருபாகரன் அவர்களே, திருவாரூர் மாவட்ட பொருளாளர் கார்த்திக் கண்டியர் அவர்களே, ஐடி விங் பொறுப்பாளர் கமலி பாரதி அவர்களே, பாஜகவை சேர்ந்த PN அண்ணாமலை அவர்களே, ஆன்மீக பெரியோர்களே, தலைவர்களே, ராஜேஷ் அவர்களே, தமிழ்நாட்டில் பேராசிரியர் பேருரையாற்றி யாரு அவங்க அப்பனா யாரு அவங்க அம்மானா யாரு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரம் என்று சொல்வார்கள். இந்த நாட்டை பேய்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் சந்து பந்தெல்லாம் இலவா இருக்கு. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் 5000 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே. 5000 கொலைகள். இந்த 2 மாதத்தில் மட்டும் 512 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே, கள்ளச்சாராய சாவை சேர்க்காம. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட இந்து மத கோயில்கள். அந்த இந்து மத கோயில்களை இடிக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். யார்? பூ வச்சு பொட்டு வச்சு நெத்தி நிறைய பட்டை போட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டா மாதிரி இந்துக்கள் அவன் அழுகிறான். நின்று கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு கோயில் அடிக்கிறான். நீ அவனுக்கு வீட்டை ஓட்டு போட வீட்டை இடிப்பான். இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லுவான். ஹிந்து என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஹிந்து என்றால் திருடன், ஹிந்து என்றால் தேசி மகன், இப்படிலாம் டெபினிஷன் கொடுத்த ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்து மத தாக்குதல். இந்த தீகா கட்சியை வச்சுக்கிட்டு டெய்லி யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா இந்து மத தலைவர்களையும் இந்து மதத்தையும் கேலி கிண்டல் செய்கிறான். ஒரு ஹிந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா? அந்த சூடு சொரணை இல்லைன்னு சொல்றதுக்கு சகிப்புத்தன்மைன்னு ஒன்று வச்சிருக்கான் நம்மால். சகிச்சுட்டு போயிடுவோம். சகிப்பு என்று சொன்னதுனால தான் இன்னைக்கு 40க்கு 40 வந்திருக்கான். வெளிநாட்டிலிருந்து ஒரு இன்னைக்கு ஓட்டு போட வர்றாரு. நான் கேட்டேன் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு. 2 லட்ச ரூபா செலவு பண்ணி வர அமெரிக்காவிலிருந்து 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஓட்டு போட வர்றான். காரணம் இந்த நாட்டு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும்.
திருமாவளவன் மேடையில் சொல்றார், இந்த முறை எந்த முறை இல்லாமல் இந்த முறை ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் கூட வீட்டில் இருக்கக்கூடாது, அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும், அப்படி வாக்களித்தால் தான் பாஜகவை வீழ்த்த முடியும் சொன்னான். அவன் சொன்னா நடந்துச்சு. ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் கூட நோ ஆப்சண்ட், எல்லாரும் வந்து வீட்டில் இருந்த கிளடு கட்டு நாளைக்கு சாக போறது இன்னைக்கு சாக போறதெல்லாம் கூட்டு வந்து ஓட்டு போட்டான். ஆனா இன்னைக்கு 40க்கு 40 வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஒற்றுமை. நம்ம என்ன செய்யறோம், நீ நல்லவர் தான், நீ 200 ரூபா கொடு, அவன் கெட்டவன் தான், அவன் 500 ரூபா கொடுத்தாலும் நீ நல்லவன் கொடுக்கலாம், கெட்டவனுக்கு ஓட்டு போடுறன்னு சொல்லி போட்டு போட்ட விளைவு இன்னைக்கு நம்ம கோயில்கள் இடிக்கப்படுது. தொடர்ந்து இந்த நாட்டில் கள்ளச்சாராய சாவுகள், இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைகிறார்கள். இந்த காவல் இந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க, இங்க ஒரு கலவரம் வருது, மாற்று நம்ம மட்டும் தான் அடிச்சு மல்லு கட்டுவோம், நம்ம மட்டும் தான் மல்லு கட்டுவோம். ஆனா அந்த கலவரத்தில் செத்த காவலர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு நீதிமன்றம் வரைக்கும் போகணும். நீதிமன்றத்தில் போய் கெஞ்சி கூத்தாடினா தான் அந்த 2 லட்சம் அந்த காவலர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது. என்னடா இங்க ஆட்சி நடக்குது? சாராயத்தை குடிச்சிட்டு சாகிறவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிற ஒரு அரசாங்கம், ரிவார்டு கொடுக்கிற அரசாங்கம் எங்கேயாவது இருக்கு அந்த உலகத்தில்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. காரணம் என்ன? அது சாராயமே இல்லை, புண்ணு துடைக்கிற மருந்து தெரியுமா? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா புண்ணு துடைப்பாங்க, அதைத்தான் கலரை புட்டி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கான் கள்ளச்சாராயம். அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகிறவனுக்கு 10 லட்சம். சிவகங்கையில் ஒரு காவலர்கள் இந்த பணியில் இருந்த போது மாடு குட்டி செத்தாரு, அவருக்கு 3 லட்சம். வெடி விபத்தில் செக்கிற சாகிறவனுக்கு 2 லட்சம், சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம். இப்படி ஒரு கேடுகட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சனாதன தர்மத்தை காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம், தினம் போராடி கொண்டிருக்கிறோம். சனாதன தர்மம் என்பது மற்ற மதங்களை இழித்து பேசுவதல்ல, சனாதனத்தை காப்பதற்காக கிட்டத்தட்ட அர்ஜுன் சம்பத் ஜி தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10க்கும் மேற்பட்ட மாநாடுகள். இன்றைக்கு தகப்பனுக்கு மந்திரம் சொன்ன சுவாமி மலையில் ஓம் என்ற மந்திர பிரணவ பொருளுக்கு அகார முகார மகாரத்திற்கு விளக்கம் சொன்ன சாமி மலையில் இன்னைக்கு நம்ம கூட்டம் போட்டிருக்கோம்னா, இந்து தர்மம் ஆபத்தான நிலையிலே இந்து மக்கள் போய்கிட்டு இருக்கோம். 100% இருந்தோம். எஸ்டிபியில் கேரளாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் 2047 இந்த நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிப்போன்றான் தீர்மானத்தில். அதோட விளைப்பாடு தான் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்தில் 3% இருந்தவன் இன்னைக்கு 22%, 80% இந்துக்கள் எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டம் வச்சிருக்கோம் நம்ம. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கே குழந்தை. இது இந்துக்கள் மட்டும்தான் கடைபிடிக்கிறோம், இந்துக்கள் மட்டும்தான் கடைபிடிக்கிறோம். இதோட விளைவு ராணுவத்தில் நம்மளுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு வருது. கிரிக்கெட் விளையாண்டாலே யாருக்கு கை தட்டுவான்? பிற மதத்தை சேர்ந்தவன். நல்லா யோசித்து பார்க்கணும். கிரிக்கெட் விளையாண்டாலே நம்ம நாட்டுக்கு கை தட்டாத ஒரு சமூகம் இங்கே இருக்கு இந்தியாவில், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். அவன் ராணுவத்தில் இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன? ஒத்த பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம், குழந்தை பத்துக்கிறதுல நம்ம கட்டுப்பாடுகளை விதிக்கிறது காரணனால தான் மாற்று மதத்தில் நீ போய் அவனை கேட்கவே முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள போனேன்னா 5-6 குழந்தை இருக்கும், அவனை கேட்க முடியாது. இந்திய கான்ஸ்டியூஷன் தனி சட்டம், பொது சிவில் சட்டத்தை தடுப்பான். இன்னைக்கு இந்துக்களின் வீட்டில் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், அது நாட்டுக்கும் பிள்ளையா இருக்க மாட்டேது, வீட்டுக்கும் பிள்ளையா இருக்க மாட்டேது, தருதலையா இருக்காது. ஏதாவது சொன்னா ஓடி போயிடுவானுது, செத்து போயிடுவானுது, மிரட்டுது. அவன் மண்டையை நம்ம பார்த்தோம்னா சாப்பிட முடியாது, அப்படி முடி வெட்டிட்டு வர்றான், அவனை கண்டிக்க முடியல. காரணம் இந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தினால 3% இருந்தவன் இன்னைக்கு நாட்டினுடைய இறையாண்மையை எல்லாம் நாங்கள் இந்த நாடை இந்திய இஸ்லாமிய நாடா அறிவிப்போன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இந்த நாடு 2047 இஸ்லாமிய நாடாக இருக்கும்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாகத்தான் எனக்கு தெரிஞ்சு இந்து மக்கள் கட்சி தான் இதுக்கு இந்துக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கட்சி. அங்கங்கே போய் கூட்டத்தை போட்டுட்டே நம்மளாம் சாக போகிறோம்னா, நம்மளை அழிய போகிறோம்னான்னு சொல்லி 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 நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி இந்து மக்கள் கட்சி. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். இன்னைக்கு இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் ஒரு மாநாட்டுக்கு போனேன். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்
பிராமணர்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10% இடஒதுக்கீடு கொடுத்தா யார் அப்பை விட்டு முதல் போச்சு? 69% கை வைக்கல. இதுல 79 சாதி வருது. அந்த 79 சாதியில 25வது இடத்துல தான் பிராமணர் வர்றாங்க. இதுல இஸ்லாமியர் வர்றாங்க, கிறிஸ்தவர் வர்றாங்க, மற்றபடி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அதுல செட்டியார், ரெட்டியார், நாயக்கர், தெலுங்கு செட்டியார் எல்லா சமூகமும் அதுல வருது. ஒரே ஒரு இடத்துல பிராமணன் வருது. இந்த சமூக நீதி பேசுற இந்த புடிங்கியல் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அது அமுல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அது அமுல்படுத்தப்படவில்லை. காரணம், இவன் தான் சமூக நீதி பேசுறான். உலகத்துக்கெல்லாம் சமூக நீதியை கற்றுக் கொடுக்கிற திராவிட இந்த தீக்கா நச்சுகள், இந்த நச்சு பூச்சியெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கான். அந்த குடும்பத்துக்கு கொடுக்க கூடாது. ஒரு சமூகம் மட்டுமல்ல, அதுல 79 சமூகம் இருக்கு, அந்த சமூகத்திற்கு கொடுக்க கூடாதுன்றான். கேட்டா இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்கன்றான். உனக்கு எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு புடுங்க மாட்டேற, நீ மக்கா தான் இருக்கிற. அவன் அறிவை மட்டுமே பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கிறானா, அதை கூட உன்கிட்ட பொறுக்க முடியாம பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய 31% 10% கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடுகின்ற அரசாங்கம், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற அரசாங்கம் இந்த சமூக நீதி அரசாங்கம். சட்டமேதை அம்பேத்கர் என்ன சொல்றாரு? 100% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு. எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு பிராமண சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறதுனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டுக்கு போயிருக்கான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் இங்கே சமூக நீதி பேசக்கூடிய கோமாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏவா வேலு, இந்த பசங்களெல்லாம் இவங்க, இந்த ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்கான் அமைச்சர், அது சொல்றாரு, நீ கோயில் கட்டுவ, நீ வசூல் பண்ணுவ, நீ உண்டியல் கொடுக்குவ, நீ எல்லாம் செஞ்சு நீ கோயிலெலாம் கட்டுவ, கடைசியில் பாப்பா அவங்களெல்லாம் வெளியேற்றி விட்டுருவான். அதே ஏவாவல்கிட்ட நான் கேட்குறேன், நீ ஒரு வீடு கட்டுற, நீ பெட்ரூம் கட்டுற, நீ வெள்ளை அடிக்கிற, நீ ஏசி போடுற, நீ பேனு மாட்டுற, எல்லாம் செய்கிற. பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு உன் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு, வெள்ளை அடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு, ஏன்னா மற்ற அந்த வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கிறான் பாரு, அவனுக்கு உன் பெட்ரூமு எல்லாத்தையும் நீ கொடுப்பியா? ஆகம விதி என்று இருக்கு. இந்து மத கலாச்சாரத்தை மட்டும் தான் இவங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அமைச்சர்ல இருந்து உலகத்திலே அறிவாளி தான். நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், ஆனால் மணி அடிக்கிறதுக்கு பிராமணன் வந்துடுவானா? அதுக்கு இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு வரணும். திருமாரம் போய் நான் எனக்கு எல்லாம் தெரியும் போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? எல்லாம் அதற்கு படித்தவர்கள், ஆகமதியை தெரிந்தவர்கள், புராணங்கள் வேதங்களை படித்தவர்கள், அவர்கள் அதுக்கு செஞ்சாதானே அதுக்கு நல்லா இருக்கும். நீ வீடு கட்டுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீடை பகுந்தா கொடுக்குற. ஏவாவேலு தொடர்ந்து இந்து மதங்களை, அது குறிப்பாக ஆதினகர்த்தாக்களை கேலி கிண்டல் பண்றது, மிரட்டுறது. ஏவாவேலு அதை விட இந்த முத்திரேஸ்வரத்தை இருக்காம பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை கெடுத்து, ஊரை கெடுத்து, உலகத்தை கெடுத்து, இந்த எல்லாத்தையும் கெடுத்து அகில இந்திய உலக கட்சியா இருந்து, இந்திய கட்சியா இருந்து, தேசிய கட்சியா இருந்து, இன்னைக்கு மாவட்ட கட்சியா இருந்து ஒன்றிய கட்சியாகி இன்னைக்கு கட்சியே இல்லை. திமுக 25 கோடிக்கு அதை வித்துட்டு திமுகவின் கொத்தடிமையாக இருக்கிற அந்த கம்யூனிஸ்டுக்காரன் செங்கோலை போய் கேவலப்படுத்துறான். தமிழர்களின் பாரம்பரியமான செங்கோல், சேர சோழ பாண்டியர்கள் பிடித்த செங்கோல், மதுரை எரிவதற்கு அந்த நீதி தவறிய பாண்டியன் தீர்ப்பளித்தான் என்பதற்காக மதுரையே எரிந்தது. அப்படிப்பட்ட செங்கோல் இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது, பட்டாபிஷேகத்தின் போது அன்னை மீனாட்சியின் கையிலே அந்த செங்கோலை கொடுத்து, அதன் பிரதிநிதியாக இந்த முறை செங்கோலை பெற்றது யார் என்று சொன்னால் பிடிஆர் தியாகராஜனுடைய தாயார் ருக்குமணி அம்மா தான் அந்த செங்கோலை வாங்கினாங்க. இவன் சொல்றான், அந்த மதுரை பிடிச்சிருக்காரு, எம்ஜிஆர் பிடிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பிடிச்சிருக்கு, உங்க இளவரசர் புதிய இளவரசர் உதயநிதி பிடிச்சிருக்காரு, இன்மதி பிடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் பிடிச்ச செங்கோல் நினைச்சுக்கிட்டு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தை சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் அனைத்தும் தெரிந்தவர். தமிழர்களின் பண்பாடு நாகரிகம் தெரிந்ததனாலதான் தமிழகத்தை அவர் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு மவுண்ட் பேட்டன் கையிலிருந்து வாங்கிறது, அவர் நேர் வேணா பொண்டாட்டியை வாங்கியிருக்கலாம் கையில், ஆனால் இந்த சுதந்திரத்தை நேரடியாக அவர்களிடத்திலிருந்து வாங்கக்கூடாது என்பதற்காக திருவாரூரை ஆதீனத்தை வரை சொல்லி செங்கோலை மவுண்ட் பேட்டன் கையிலே கொடுத்து அந்த செங்கோலை திருப்பி பெற்று
நேரு கையில் கொடுத்து இந்த சுதந்திரத்தை ஒரு தமிழன் கையால் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட செங்கோலை காங்கிரஸ்காரே வாக்கிங் ஸ்டிக்னு போட்டிருந்தான். இன்னைக்கு புதிய பாராளுமன்றத்தை கட்டி அந்த செங்கோலை அங்கே கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு பெருமை இல்லையா? தமிழுக்கு பெருமை இல்லையா? இந்த நாட்டுக்கு பெருமை இல்லையா? இதை கூட எழுதி கொடுத்து அதை வைக்கக்கூடாது. முதல்ல பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்கன்னு சொன்னவன் போறான், இப்போ உதயநிதி வாழ்கன்னு போயிட்டான். உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க. 40க்கு 40 என்ன மயிர்கிட்ட கொடுத்தீங்க? நான் கேட்குறேன், 40க்கு 40 என்ன மயிர் கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட இவன் வந்ததுல இருந்து நகை விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி இன்னைக்கு வந்து 120 ரூபா விற்கிது, 1 கிலோ பருப்பு 270 ரூபா விற்கிது, 570 ரூபா விற்கிது. ஒரு பொருளா இவங்க என்ன சொன்னா, நான் வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா குறைப்பேன்னு சொன்ன, குறைச்சியா? இன்றைக்கு கரண்ட் பில்லு உலகத்தில் இவங்க மாதிரி விஞ்ஞானி இருக்க மாட்டான். 500 யூனிட் இருந்தா 1330 ரூபா, 501 வந்துச்சுன்னா 2227 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. அப்படியே டெவலப் போறான். ஆனா இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வந்தால் மாதம் ஒரு முறை முன்கட்டணம் கட்ட வைப்போம் சொன்னையா இல்லையா? இந்த பாவம் இந்த பிள்ளைய புருஷங்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு 5 பவுன் செயினை கழுத்தில் போட்டுருந்துச்சு. அந்த இளவரசன் வந்தா பாருங்க, செங்கல் களவாணி பைய உதயநிதி, அவன் என்ன செஞ்சான்? இந்த நீங்க அவன் கண்ணு உறுத்திரும். அடுத்த ஆளு நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, கண்ணு உறுத்திரும். அவன் பிரச்சாரத்துக்கு வரையில பொம்பளை பூரா கழுத்தில் மின்னுச்சு. இந்த செயினை பூரா கொண்டு போய் அடகு வச்சிருங்க, நாங்க வந்தோடனே திருப்பி தரோன்னா. அப்புறம் என்னாச்சு? இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்த கதை தான். தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய். என்ன மல்யுத்தம் தெரியணுமா, இல்ல குத்து சண்டை தெரியணுமா, கம்பு சண்டை தெரியணுமா? என்ன தகுதி? எங்க வீட்டு பொம்பளையில தகுதி பார்க்கறதுக்கு நீ யாரு? இப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தை வேறடி மண்ணோடு பிடிங்கறிய வேணாமா? இந்த முத்தரசனை தான் சொல்ல வரேன். இந்த முத்தரசன் விநாயகர் சதுர்த்திக்கு கதை சொல்றாரு. அவர் காமெடி பண்றாராம். பார்வதி அழுக்கில் உருட்டி பிள்ளையார் வச்சுச்சா, அதை வெட்டிட்டாங்களா, அதுக்கு ஒரு விழாவா. அவையெல்லாம் மேல் குளிப்பானா இல்லையானே தெரியல, அவையெல்லாம் குளிப்பானா இல்லையான்னு தெரியல. ஆளுவீசி பைய அவன் யார சொல்றான்? இந்த லோகமாதா அன்னை பராசக்தியை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேச்ச அசால்ட்டா பேசுறான் முத்தரசுனா, அவனுக்கு நம்ம தேடி போய் ஓட்டு போடுறான். 500 ரூபாய் லேபர்ஸ். நீங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கவன் போற 500 ரூபாய் லேபர், 500 ரூபாய்க்கு நாட்டை வாங்கி வச்சிருக்கான். அவன்கிட்ட எவனும் உங்களுக்கு நீ உன் பேச கேட்க மாட்டான். உனக்கு நீ எதுவுமே கேட்க முடியாது. கேவலமான நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்து மதங்களையும் இந்து தனாதன தர்மங்களையும் ஒன்றே ஒன்று சொல்லி, முதல்ல சகிப்புத்தன்மையை தூக்கி எறிங்க. நீங்க கடையில் போனோம்னா என்னை விட சகிப்புத்தன்மை உள்ளவன் யாருன்னு கிடையாது. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், அல்லா கோயிலுக்கு போவேன், கிறிஸ்தவ கோயில் எல்லா கோயிலுக்கும் போவேன். ஆனால் இன்னைக்கு என் நிலைமையெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு இடத்திலும் காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தை இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்துறான், வேற யாருமே பயன்படுத்துறது இல்லை. பலசர கடைக்கு போனா அந்த குரானை தவிர அந்த எழுத்தை தவிர இல்லை அவங்க கடையில். இம்பட்டுக்கும் நான் நல்லா பழகக்கூடிய என்னுடைய தொப்புள் கொடி உரமான இஸ்லாமியர்களுக்கு கடையில் அதை வைக்க மாட்டேன். அப்படி வாங்கணும் அவசியமே இல்லைன்றான். நம்மால் செருப்பு கடையில் கூட வைக்கிறான், 3 படத்தையும் செருப்பு கடையிலையும் வைக்கிறான். ஆனால் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் அவர் படங்களை தாண்டி எதுவும் வைக்கிறது இல்லை. இப்படி சகிச்சு தான் 2047 இந்த நாடு இஸ்லாமிய நாடு ஆகும் என்று அறிவிக்கும் அளவிற்கு அவர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிலையை மாற்ற வேண்டும். சனாதன தர்மம் என்பது இந்த நாட்டின் ஆணிவேர் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மம் இயேசுவை ஏற்கும் அந்த சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நாமெல்லாம் மதவாதிகள். ஒருவர் கடவுள், எங்கள் கடவுளை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று சொல்பவர்கள் மிதவாதிகள். இந்த மிதவாதிகளுக்கு மத்தியிலே நாம் தர்மத்தை காப்பதற்கு நாம் போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சமூக நீதி பேசுறவன் நடுநிலை நக்கி இருக்கான் பாருங்க. இந்து மதத்தில் நடுநிலை நக்கி என்னதான் இருந்தாலும் பேசுறான் பாருங்க. அவன் தான் அவனெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்லேயே தட்டி நம்மளுடைய கலாச்சாரம். நான் ஒரு பள்ளிவாசல் வாசல்ல இப்ப ரம்ஜான் நினைக்கிறேன், அந்த பள்ளிவாசல் வாசல்ல ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசித்தேன். இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒருவன் போய் கேட்டானா, இன்றைக்கு ஒரு நாள் நான் அனைத்து உயிர்களுக்கும்
நான் உணவு படைக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் மறுத்தாராம், உன்னால் முடியாது என்று சொல்லி. உடனே இல்லை நான் செய்கிறேன் சொல்லி அவர் எல்லா உயிர்களுக்கும் அவருக்கு அல்லாஹ் சொன்னாராம், கடல்ல இருக்க உயிருக்கு மட்டுமே நீ உணவு அளிச்சுட்டு வந்துருன்னு சொன்னாராம். இவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி இறைவன்கிட்ட சொன்னப்ப ஒரு நுண்ணுயிர் பாறை எடுக்கல இருந்துச்சு, நீ அந்த உயிருக்கு நீ உணவு அளிக்கலையேன்னு சொன்னாராம். அப்ப இறைவன் பெரியவர்னு சொல்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டு, இது சிவபெருமான கதை தானே. சிவபுராணத்தில் வரக்கூடிய எறும்பு தீனி போடாத கதை சிவபுராண கதை. இந்த விளக்கணை எதையுமே படிக்கிறது இல்லை பார்த்தீங்களா? இல்லை, நீ சிவபுராணம் தெரியாது, இதிகாசம் தெரியாது, இருக்கு வேத சாம அதர்வன வேதம் தெரியாது, எதுவுமே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த பாப்பான்னு சொல்றான் பாரு, பாப்பான எதுக்கல ஒன்னியே நீ எதுக்குறான், இந்துக்களை எதுக்குறான். பாப்பான்னு சொல்லிட்டு ஒன்னியே நீ இதை எதுக்குறானே தவிர இந்துக்களை தான் எதுக்குறானே தவிர பார்ப்பனன் யாரோ பாப்பறேன் பாவம். பார்ப்பனன் யார்? இந்த 3 கடவுள் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர். விஷ்ணு யார்? இடையர் சமூகத்தை சேர்ந்தவர். சிவபெருமான் சாம்பர் குலத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் பார்ப்பனர்களா? இவர்கள் பார்ப்பனர் கிடையாது. வேதம் எழுதியவர் வேத விதாசகர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். இதுல யாருமே பார்ப்பனர் கிடையாது. மணியாற்றுறது மட்டும்தான் பார்ப்பன. ஏன்? அவங்க அந்த வேதத்தை விரும்பி படித்தார்கள். அந்த வேதத்தை விரும்பி படித்தார்கள். அவர் இல்லைன்னா இந்து மதமே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எல்லாம் போயிடும். அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னா அந்த சமூகம் அழிய வேண்டும் நினைக்கிறது இந்த தீய சக்திகள். இந்த தீய சக்திகளை வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புயல் திரு அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும். அண்ணாமலை அவர்களை நாம் 2026ஆம் ஆண்டிலே அரிய நிலையை நாம் ஏற்றியாக வேண்டும். நாம் எல்லோரும் இந்த முறை சாதாரணமாக சொல்லக்கூடாது. இந்த வட்டம் திரு அண்ணாமலை அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்திருக்கிறது. இந்த உழைப்பை விட்டுவிடக் கூடாது. 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த உலகமங்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நல்லாட்சி தமிழ்நாட்டிலே மலரும். அதற்கு நீங்கள் அனைவருமே கடுமையாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.